நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க இருக்கிற போர்ஷன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற டாப்பிக்கில் யூனிட் 4 பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். பார்ட் 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நோட் மேக்கிங் அப்படிங்கிறதுனுடைய தொடர்ச்சி தான் இந்த பார்ட் 3 வீடியோ. நோட் டேக்கிங்கில் இன்னொரு விதமாக இங்கே பார்க்குறோம். ஒரு தேர்ட் கைண்ட் ஆஃப் பேசேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் பண்ணக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. பேப்பர் புக்குக்கும் புக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அதில் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம நோட் மேக்கிங் பண்ணலாம், நோட் டேக்கிங் எடுக்கலாம், இதுலேருந்து நோட்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை ஒப்பிடப்படும் போது அழகாக பாக்ஸ் போட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த டாஸ்க்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு எஸ்ஸே கொடுக்கப்பட்டிருக்கு, கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதில் நாம் இந்த விஷயங்களை எடுத்து எழுதிக்கிட்டால் போதும். சரி, பேப்பர் புக், புக் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டில் நம்ம பேப்பர் புக்கை வாங்கி படிக்கிறதுக்கான டைம் நிறைய பேருக்கு இல்லை. அண்ட் பேப்பர் புக்கினுடைய வாழ்நாள் கம்மியாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் புக்ஸை நிறைய பேர் நாடுறாங்க, கிண்டில் எடிஷனுக்கு போகிறாங்க, ஆன்லைன் சோர்ஸை படிக்கிறாங்க. பட் ஆனால் நடைமுறையில் நல்லா படித்தவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எது ரொம்ப சுவாரஸ்யமான ரீடிங் அப்படின்னா பேப்பர் ரீடிங் தான். அதாவது பேப்பர் பிரிண்ட் பண்ணி நமக்கு தரப்பட்ட புத்தகங்களை ரீட் பண்ணுறது தான் சுவாரஸ்யம். அதுதான் ட்ரெடிஷ்னல் வேயும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். அது எந்த விதமாக படிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. நம்ம ஒரு டிஜிட்டல் லைப்ரரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஊர் போனாலும் சரி அது அவ்வளோ புக்ஸையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைன் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும் கிடச்சிடும். பட் அதே சமயத்தில் எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல், எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இல்லாமல் ஒரு புக்கு நமக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்றைக்கு வேணால் நம்ம அதை படிச்சுக்கலாம். ஓகே, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவையில்லை, கரண்ட் ஃபெசிலிட்டி தேவையில்லை. ஸோ நம்மளால் படிச்சுக்க முடியும். ஸோ சில ஒற்றுமைகளும் நிறைய வேற்றுமைகளும் இந்த ரெண்டு புக்ஸுகளுக்கும் இடையில் இருக்குது. ஓகே, இந்த எஸ்ஸே அதை பற்றி தான் சொல்லுது. ஸோ நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் சில இடங்களில் ரெண்டும் ஒற்று போகுது. ஏதோ ஒரு படிக்கக்கூடிய பழக்கத்தை ரெண்டுமே ஏற்படுத்துது. கண்டென்ட், சாப்டர் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ரெண்டுக்கும் சேம் தான். பட் ரீடர்ஸ் வேறு வேறு. சில ரீடர்ஸ்க்கு கிண்டில் எடிஷன் ரொம்ப பிடிக்கும். சில ரீடர்ஸ் என்ன தான் மாறினாலும் சரி அவங்களுக்கு அந்த பிரிண்டிங் மெட்டீரியலை ரீட் பண்ணுற மாதிரி, ஈவன் நம்ம ஆன்லைன் கிளாஸில் கூட நிறைய பேருக்கு திருப்திகரமாக இருக்காது. அவங்களுக்கு அந்த பேப்பர் எடுத்து டெக்ஸ்ட் புக்கை கையில் வச்சு படித்தால் மட்டும்தான் அது திருப்திகரமான ஒரு ரீடிங்காக அமையும். அண்ட் அதை தள்ளி வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புக்ஸை நமக்கு சுலபமான அமௌண்ட் மூலமாக பப்ளிஷ் பண்ண முடியும் கிண்டில் எடிஷன் மூலமாக, அதாவது புக்ஸ் மூலமாக. ஆனால் நீங்கள் பிரிண்டிங் எடிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணக்கூடியவருக்கு பெரிய செலவு இருக்கும், நம்ம வாங்கக்கூடியவங்களுக்கும் பெரிய செலவு இருக்கும். ஒரு புக்கு வந்து 200 ரூபாய் தொகை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அதே நம்ம கிண்டில் எடிஷனில் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு அந்த புக்கு கிடைக்கும். ஸோ இப்படி எக்கனாமிக்கல் லெவலில் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வரும். அப்புறம் கேரி பண்ணிட்டு போகிறது, கையில் எடுத்துகிட்டு போகக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். மழை பெஞ்சால் நம்ம டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நனைஞ்சிரும், நம்ம பேப்பர் புக்ஸ் நனைஞ்சிரும். அதே டைமும் கிண்டில் பார்த்திங்கன்னா எந்த மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் ட்ரெடிஷ்னலாக ரீட் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரீடிங் டைமில் ஒரு எசன்ஸ், ஒரு ஸ்மெல் இருக்கணும், அது புக்கில் தான் இருக்கும். புக்கை நம்ம எடுத்து படிக்கும் பொழுது அந்த புக்கினுடைய புதிய புக்கு திறந்தோம்னாலே ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் வரும், நமக்கு நல்ல ஒரு நறுமணம் வரும், ஒரு ஈங்கினுடைய ஒரு ஸ்மெல் வரும். நம்ம டச் பண்ணி அது அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நம்மளை படிக்க தூண்டும். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் பை எ புக் பை இட்ஸ் கவர். எந்த ஒரு புக்கையும் அதனுடைய கவரை வச்சு எடை போடக்கூடாதுன்னு. உள்ள அருமையான விஷயங்கள் இருக்கும். உண்மையிலே அதிகமாக அழுக்கான புக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான புக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேரால் எடுத்து படிக்கப்பட்ட புக் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பிரிண்டிங் ஃபார்ம்ஸில் இருக்குது. அண்ட் பிரிண்டிங் ஃபார்ம்ஸில் பேப்பர் வேணும், இங்கு வேணும், அண்ட் நிறைய விஷயங்கள் அதில் தேவைப்படும். பட் நீங்கள் ஆன்லைன் மெத்தட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது, எந்த ஸ்மெல்லும் இருக்க போகிறதில்ல, காமாக இருந்து படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எனிஹவ் டியூரபிலிட்டியை பற்றி அடுத்தது சொல்கிறாங்க, அதனுடைய வாழ்நாள். நீங்கள் ஆன்லைன் ரீடிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவை. பட் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரீடிங்கில் வந்து உங்களுக்கு எத்தனை முறை வேணால் ஒரு புக்கை நீங்கள் படிக்க முடியும். ஒரு ராமாயணம், மகாபாரதம், ஒரு பைபிள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை ஆன்லைனில் படித்தோம்னா நமக்கு அதுக்கான அந்த சுவாரஸ்யம் வராது. நமக்கு புக்காக இருந்தால் தான் நமக்கு அதனை படிச்சுக்க முடியும்.
ரீடர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு பிரிண்டிங் புக்கினுடைய ரீடர்ஸும் இப்போ அதிகரிச்சுட்டு தான் வராங்க. ஓகே, டெக்னாலஜி என்னத்தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, நமக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரீடிங் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்ன வர்றாங்க அப்படின்னா, நிறைய பர்பஸை வச்சு பார்க்கும்போது ரீடர்ஸ்னுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் இதனுடைய முக்கியத்துவம் அமையும். வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரீடர்ஸ்னுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் அவங்களுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை பொறுத்து புக்ஸ், ட்ரெடிஷ்னல் புக்ஸ் எதை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ விலை கம்மியாக, பிரிண்டிங் ப்ரெஸ்லேயும் விலை கம்மியாகி, கிண்டல் எடிஷனும் விலை கம்மியாகும்போது ரெண்டுமே ஒரே மாதிரியான தரத்தை எட்டும். ஸோ இதில் நமக்கு இந்த பேசேஜ் மூலமாக நமக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ், கிளாசரிஸ் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சினானிம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பேப்பர் புக்ஸ் அண்ட் புக்ஸ் சிமிலாரிட்டி என்ன இருக்குது, ஒரு 4 ABCD. மாடர்ன் டைமில் ரெண்டுமே ஒரே விலையை கொடுக்குது, சேம் ப்ரைஸ் அண்ட் சேம் டேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட் டிஃப்ரென்சஸ் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, பார்வைக்கு பார்க்குறதுல என்ன வித்தியாசம் இருக்குது, பேப்பர் புக்கு புக்ஸில் என்ன வித்தியாசம். அண்ட் டியூரபிலிட்டி நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை, காஸ்ட் விலை, பேப்பர் புக் கொஞ்சம் அதிகம், புக்ஸ் கம்மி. டியூரபிலிட்டியில் பேப்பர் புக் அதிகம், புக்ஸ் கம்மி. ஏன்னா ஒரு வைரஸ் வந்தாலே போதும் கம்ப்யூட்டரில் அவ்வளோத்தையும் கொண்டு போயிடும். பார்க்குறதுக்கு பேப்பர் புக்ஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கும், இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் புக்ஸ். ஸோ இப்படி நம்ம இதை நோட் மேக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் நோட் டேக்கிங் ஒரு 4th டைப். இதில் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லாங்கர் பேசேஜ் தந்தால் அதில் எப்படி நம்ம நோட் மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது. கீழே 2 பேராகிராஃப் தரப்பட்டிருக்கு, பேசேஜஸ் தரப்பட்டிருக்கு. அதை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம வந்து நோட் மேக்கிங் பண்ணிக்கணும். அகாஷியா ட்ரீ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் அகாஷியா ட்ரீ. நத்திங் பட் நம்ம ஊரில் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அரிதான ஒரு படம் சொல்லலாம். கருவேலமா இல்லை, ஐ forgot the name of the tree. கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், தமிழ் பேர் மறந்து போச்சு. ஸோ இந்த அகாஷியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இது வளரக்கூடியது. இது எப்படியான என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய மரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, அகாஷியா பார்த்திங்கன்னா ஒரு 800 விதமான ஸ்பைசஸை கொண்டது. ஓகே, உலகம் முழுக்க இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, சின்னதாக வளர்ந்து மேலே ஒரு பெரிய கொடை போன்ற ஒரு அமைப்பை வந்து இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அகாஷியா ட்ரீஸ் வந்து எவ்வளவு வருடங்கள் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து ஒரு 30 வருடங்கள் வரைக்கும் இது வாழும். ஒரு 40 அடிக்கும் குறைவாகத்தான் இது வந்து அந்த 40 அடி அவ்வளோதான் இதனுடைய வளர்ச்சி இருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கும். நம்ம ஊர்லேயும் பார்க்க முடியும், ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கும், கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இதில் சின்ன சின்ன சீட்ஸ் வரும், சின்ன சின்ன விதைகளும் அந்த பூக்கு பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் வந்து சித்திரை 1ஆம் தேதி நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. கண் காணக்கூடிய பூன்னு சொல்லுவாங்க. ஓகே, கனிப்பூ அப்படின்னு வர சொல்லுவாங்க. அந்த மரம் தான் இது. ஓகே, ஸோ அகாஷியா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ட்ராபிக்கல் அண்ட் டிசர்ட் ரீஜன்ஸ்லேயும் வந்து இது அவைலபிளாக இருக்குது. தட் மீன்ஸ் வெப்ப மண்டலங்கள்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது அதிகமாக காணக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது. ஓகே, ஒரு மத்திய அமெரிக்கா பகுதிகளில் வந்து இது அதிகமாக காணப்படும். அண்ட் இதில் நிறைய விதங்கள் இருக்குது. அகாஷியாவில் வந்து நிறைய விதங்கள் நான் சொன்னோம் ஏற்கனவே. ஒரு நிறைய ப்ரீட்ஸ் இதில் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. ஓகே, அண்ட் இதை பற்றி இது வேறு எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குருவிகள், பூச்சிகள் வந்து இதில் வந்து வாழ முடியுது. அண்ட் தென் இதில் வந்து வேறு என்ன விஷயங்கள், இந்தியன் சப்கான்டினென்ட்டில், இந்திய துணைக்கண்டத்தில் இது வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம சொல்லிட்டோம்ல நம்ம ஊர்லேயே இருக்குது அப்படின்ட்டு. எஸ், இதனால் வளர முடியும். கேட்டகரைஸ் இது வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவன காடுகளில் இது வளருது. அண்டு என்ன பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஈவன் இன் சுந்தரவன காடுகளில் கூட இது வருது. மத்திய பிரதேஷ் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், ஒரிசா, பீகார், ஆந்திர பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து இது அதிகமாக காணப்படுது இந்தியாவில். வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அசாம்லலாம் இதில் இன்னொரு ப்ரீடு இருக்குது.
அண்டு குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் யூரோப்பில் இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்த்தனுடைய டைமில். ஓகே, ஹென்ரி ஃபோர்த்தனுடைய டைமில் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன இதில் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்காஷியா ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து பட்டர்ஃப்ளைஸ்னால் வந்து அட்ராக்ட் பண்ணப்படும். ஓகே, வண்ணத்து பூச்சிகள் வந்து இதை நோக்கி கவர்ந்து வரும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதில் தேன் குடிக்கிறதுக்காக இது வரும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பேசேஜில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. பட் இதை நம்ம எப்படி நோட் மேக்கிங் எடுக்க போகிறோம் அந்த விதம் தான் நமக்கு முக்கியம். ஓகே, அந்த விதம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இப்போ அடுத்த டாஸ்க் 2வும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ டாஸ்க் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கதை, இது அக்காஷியா ட்ரீ பற்றின கதை. அண்ட் அடுத்தது டாஸ்க் 2 கொடுத்துருக்காங்க கான்ஃபிரஸ் ஃபாரஸ்ட் பற்றி. ஓகே, கான்ஃபிரஸ் அதாவது ஊசி இலை காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி, அதனுடைய கிளைமேட் பற்றி சொல்லியிருக்காங்க. அது குளிர் காலத்தில் எந்த விதமாக போகும், அது வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், எந்தெந்த ஊர்களில் இருக்கும். ஜப்பானில் வந்து இது காணப்படுது. விண்டர் சம்மரில் வந்து ரொம்ப குளிரை தாங்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது. அண்ட் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவிலையும் ஊசி இலை காடுகள் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. டெம்பரேச்சர், அவங்களுடைய விண்டர்ஸ் டெம்பரேச்சர் வந்து இந்த காடுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -65 டிகிரிலேருந்து 30 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும். ஓகே, வெப்பத்தை வந்து அளவிடுறதுக்கு நம்ம 3 விதமான ஸ்கேல்ஸை பயன்படுத்துவோம்: ஃபாரன்ஹீட், கெல்வின் அண்டு செல்சியஸ். நம்ம உடம்புனுடைய, நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், 98.6 டிகிரி செல்சியஸ் மனித உடலினுடைய சாதாரணமான வெப்பநிலை. இது எதுலன்னா ஃபாரன்ஹீட். ஓகே, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அழகில் தான் நம்ம ஸ்கேல் மூலமாக தான் நம்ம அளப்போம். ஓகே, அண்ட் ஃபைன். அண்ட் குளிர், அப்புறம் வெயில் டைமில், சம்மர் டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 20 டிகிரி டு 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இது இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், அதை செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. -7 டிகிரி டு 21 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்படி சம்மர் டைமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் வேறு என்ன, மவுண்டன் ஃபாரஸ்ட் ஃபேஸ், அதாவது மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காடுகள், அது வந்து வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அது ஏற்படுத்திக்குது. ஏன்னா அதில் கிளைமேட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ட்ரை ஆகும், கோல்ட் ஆகும், அண்டு பெரிய காற்றுகள், பெரிய சூறாவளிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும். ஏன்னா அதில் தான் மோதும். சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலை இது கொண்டு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்த்தன் சைடு ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஓகே, எப்படின்னா சன்கிட்ட இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி அது இருக்குது. இந்த இடங்களில் த ஃபாரஸ்ட் ரிசீவ்டு மோர் ரெயின்ஃபால், நிறைய மழைகளை வந்து இது பெறுது. அதிகமாக மரங்கள் வளர்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைது. அண்ட் வேறு எங்கே இது இருக்குது, த ரெட்வுட் அண்ட் பசிபிக் நார்த் வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஊசியிலை மரங்கள் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அதனுடைய சீதோஷணம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். விண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 85 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு இருக்கும் விண்டர். அண்டு சம்மரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சம்மரில் இருக்கவே செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாமே. சம்மரில் அந்த அளவுக்கு இருக்கவே செய்யாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் இது ஒரு ஊசியிலை காடுகளை பற்றி ஒரு பேராகிராஃப். அண்ட் அகெயின் இட்ஸ் ஒரு லார்ஜ் அண்ட் கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய ஏரியா தான். பட் நமக்கு தேவை எப்படி நோட் மேக்கிங் பண்ணலான்னு ஒவ்வொரு விதமாக விவரிச்சுட்டு வராங்க. லாங்கர் பேசேஜை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த நியூ மியூசிக், இதில் 3 விதமான மியூசிக் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளூஸ், another one ராக் அண்ட் ரோல், another one ஃபோக் மியூசிக். ஓகே, அந்த ப்ளூஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விதம், ராக் அண்ட் ரோல் எப்படி உருவாகுது, ஃபோக் மியூசிக். ப்ளூஸ்னால் வேறு ஒன்றும் இல்லாமல் நம்ம இசைக்கருவிகளை கொஞ்சம் வச்சோம், அப்புறம் வாய்ஸையும் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இசை ப்ளூஸ். ராக் அண்ட் ரோல் நமக்கு தெரியும், கொஞ்சம் ரேப் மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோக் மியூசிக், நாட்டுப்புற அந்த மியூசிக் இசை மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்பப்போ வருது, எந்தெந்த இடங்களில் வருது, என்ன விதத்தில் வந்து இது வந்து உள்ளே வந்து இறங்குது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 1666 67 வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பெறுது. அண்ட் உண்மையிலே இந்த கதைகள் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா அமெரிக்கா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லுது. அண்டு ஈவன் அந்த ராக் பாருங்கள், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து குழுவாக வந்து இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. யூரோப்பில் பயன்படுத்துகிறாங்க. இது இங்கிலாந்தில் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யார் முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்
மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. மின்சாரத்தை பயன்படுத்தி அல்லது மின்னணுவியலை பயன்படுத்தி அதன் மூலமாக இசையை கொண்டு வரக்கூடிய இசை வாத்தியங்கள் நிறைய இப்போ இருக்குது. அதன் மூலமாக இவங்க இசையை எழுப்புவாங்க. அண்ட் இப்படி அந்த இசையை பற்றி ஒரு பெரிய பேராகிராஃப். அண்ட் இதுலேருந்து நம்ம நோட் மேக்கிங் எப்படி க்ரியேட் பண்ண முடியும், இதுதான் விஷயம். ஓகே, ஸோ நம்ம அழகாக ஒரு காலம் போட்டு பிரிச்சிட முடியும். ஓகே, அழகாக ஒரு காலம் போட்டு நம்ம பிரிச்சுக்க முடியும். மியூசிக் 3 types ஆஃப் மியூசிக், ப்ளூஸ் அண்ட் செகண்ட் டைப் அண்ட் தேர்ட் டைப் ஃபோக் மியூசிக் அப்படிங்கிற ராக் அண்ட் ரோல் எல்லாம் போட்டு இது இந்த வருஷம் ஓப்பன் ஆனது, இது இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி 3 டைப்ஸாக போட்டு நம்ம எழுதிட முடியும். ஓகே, அண்ட் 3 எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டிருந்தது, 3 பேசேஜஸ். ஒன்று பார்த்திங்கன்னா மியூசிக் பற்றி, அனதர் ஒன் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் பற்றி, கன்ஃபரஸ் ஃபாரஸ்ட் ஊசிரை காடுகள் பற்றி, இன்னொன்று அக்காசியா மரத்தை பற்றி. 3 அனத்தையும் பற்றி கொடுத்துருக்காங்க. 3ஐயும் இட்ஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் த ஹெல்ப் ஆஃப் தி பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அது லைட்டாக சின்னதாக தான் நம்ம அதை பார்த்துருக்கோம், டீப்பாக போகலை. ஓகே, அடுத்தது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் ரைட்டிங். ஓகே, நரேட்டிவ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் பவர் வேணும். ஒரு கதை சொல்கிறது, நரேட்டிங் அப்படின்னா ஒரு கதையை நம்ம வந்து நரேட் பண்ணுறது, சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளாம் இமேஜின் பண்ணி கொஞ்சம் எழுதுறது. ஓகே, நரேட்டிவ் ரைட்டிங். இதுக்கு நரேட்டிவ் எஸ்ஸேஸில் வந்து ஒரு செஷன், 3 செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செஷன் என்ன பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கடைசியாக எப்போ கதை கேட்டீங்க, ஒருத்தட்ட எப்போ கதை கேட்டுக்கிட்டீங்க, நீங்கள் எப்போ கதை சொன்னீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கதை சொல்கிறது, கதை கேட்குறது பிடிச்சிருக்குதா, அதில் எத்தனை விதமான கதை சொல்லுதல் உண்டு, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை அடுத்து அவங்களுக்கு கதையாக சொல்லுவீங்க. உண்மையான நரேஷன் அப்படிங்கிறது என்ன, நம்மளை அசைய விடக்கூடாது. ஓகே, ஒரு படம் பார்க்குறோம், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். இதுதான் உண்மையிலே நல்ல நரேஷன். Read the following narrative essay and consider the questions that follow. ஒரு கதை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பாருங்கள், ஒரு பையன் என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு செமினார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். அவனை பற்றின கதை அவன் தன்னைத்தானே நரேட் பண்ணி சொல்கிறான். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு நர்வஸாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேச போகிறேன், ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குது அப்படின்னு அவனுடைய சொந்த கதையை தான் சொல்கிறான். அது ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குனால நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, நான் வந்து அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் சில பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும், நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்கள்ட்ட நான் இது வரைக்கும் பேசினதில்லை, ஃபஸ்ட் டைம் பேச போகிறதுனால இட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை அவன் ஷேர் பண்ணிக்கிறான். அண்ட் என்னுடைய டீச்சர் வந்து என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க. நான் டீச்சர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு இன்றைக்கி ஃபீவர், என்னால் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சாக்கு போக்கு வேறு சொல்லி பார்த்தேன். ஆனால் டீச்சர் வந்து என்னை அலோவ் பண்ணலை. ஆனால் எனக்கு தந்திருக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸினுடைய கம்யூனிகேஷன் பற்றி பேசணும். ஓகே, தாவரங்களுடைய கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் பேசணுமா. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான இது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி, அவங்களுடைய டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, என்னுடைய டாப்பிக்லேருந்து பரவாயில்லாத மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிறான். ஸோ இப்படி ஃபைனலாக அவன் என்ன சொல்லிடுறான், எனக்கு ரொம்ப ஃபியராக இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவன் ஷேர் பண்ணிக்கிறான். இந்த பேசேஜை ரீட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஒய் டு யூ திங்க் த எஸ்ஏ வாஸ் ரிட்டன். இந்த எஸ்ஏ எதுக்காக எழுதப்பட்டது, ஒருத்தனுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை, சிங்கிள் மேனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஹூ இஸ் த நரேட்டர், தட் பாய், தட் ஸ்டூடெண்ட். வாட் டு யூ திங்க் இஸ் த ஃபங்க்ஷன். பேராகிராஃபில் என்ன சொல்லப்பட்டிருது, அந்த சிச்சுவேஷனை அழகாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷனை அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன் மூலமாக அந்த பையனுடைய நேச்சர், அந்த பையனுடைய வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் ஃபஸ்ட் பேராகிராஃப். ஏன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் சீன் ஆஃப் அ ஃபிலிம், ஓப்பனிங் சீன் ஆஃப் அ நாவல், ஓப்பனிங் சீன் ஆஃப் அ போயம், அதுதான் வந்து ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஹூ ஆர் த கேரக்டர்ஸ் யூ மீட் இன் த எஸ்ஏ. டீச்சர் பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம், அவனுடைய கவுண்டர் பார்ட்னர்ஸ் பார்த்தோம். அண்ட் இது எங்கே நடக்குது, ஸ்கூலில் நடக்குது, கிளாஸ் ரூமில் நடக்குது. வாட் டு யூ திங்க் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லாஸ்ட் பேராகிராஃப். லாஸ்ட் பேராகிராஃப் ஒரு கன்க்ளூஷனில் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம வேறு விஷயங்களை பார்ப்போம். எஸ்ஐனா ஒரு பர்பஸ் இருக்கணும். ஓகே, ஒரு எஸ்ஐக்கு கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும். இந்த வேலையின் மூலமாக மட்டும்தான் நம்ம ஒரு எஸ்ஐயை வந்து ஒரு பயனுள்ளதாக மாற்ற முடியும்.
and it was written not only to narrate an event but also because the incident was important. சும்மா வந்து நரேட் பண்ணுறதுக்காக மட்டும் எழுதலை, அந்த இன்சிடெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் அந்த எஸ்ஸே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் அ வே. அதனுடைய விஷயத்தை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்களே பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, திங்க் ஆஃப் அன் இன்சிடென்ட். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்திக்கங்க. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ரீகால் பண்ணணும். எப்படியெல்லாம் இருந்த மூமெண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ்ட் யூ த மோஸ்ட். உங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண மூமெண்ட். பாஸ் ஆக மாட்டோன்னு ஒரு எக்ஸாமுக்கு நினச்சிருப்போம், அதில் பாஸ் ஆகிருப்போம். ஸ்கேர்ட் யூ தி மோஸ்ட், ரொம்ப நம்மளை பயமுறுத்திய ஒரு இன்சிடெண்ட். லெஃப்ட் யூ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. ரொம்ப குழப்பமடைய செய்தது. நமக்கு வாழ்க்கையில் ஒரு ரொம்ப வேல்யூவான லெசனை டீச் பண்ணிட்டு போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா. இப்படிங்கிற இன்சிடெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு நரேட் பண்ணணும். உங்களுடைய சொந்த கதையை நீங்கள் நரேட் பண்ணணும். ஓகே, ஃபார் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நமக்கு தரப்பட்ட அந்த பேராகிராஃப் ஒரு பையனுடைய ஒரு ஃபியரை பற்றியும் அவனுடைய ப்ரெசன்டேஷனை பற்றியும் தரப்பட்டது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன். ஓகே, ஐ அப்படிங்கிறதையும் வி அப்படிங்கிறதையும் மீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது செகண்ட் பர்சன் நரேஷனாக வரலாம், தேர்ட் பர்சன் நரேஷன் எக்கச்சக்கமாக வரலாம். அவன் அப்படி பண்ணான், அவன் இங்கே போனான், அவர்கள் இங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேர்ட் நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரியான கதைகள் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஸோ என்ன டாஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த எஸ்ஐயை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீ சொல்லணும். ஓகே, நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவன் வந்து அழகானவன், அவன் அன்னைக்கு வரலை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, தென் டாஸ்க் 2, அட்மாஸ்பியருக்கு தகுந்த வார்த்தைகளை நிறைய வச்சுக்கோ. ஸ்கேரி, க்ளூமி, டார்க், கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ், ஹாப்பி, ஒண்டர், அமேசிங், அந்த மாதிரி விஷயங்கள். கன்ஃபியூஸ்ட், ஓகே, டேக்கல், சர்ப்ரைஸ், ஓ, அம்யூசிங், இந்த மாதிரி வார்த்தைகள். எஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் ஸ்டார்டிங் அன் எஸ்ஸே. ஒரு எஸ்ஸே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய வேஸ் இருக்குது. நம்ம மேலே பார்த்தது ஒரு விதம். யூ கேன் பிகின் பை டெல்லிங் த ரீடர்ஸ் த லெசன் யூ லேர்ன் ஃப்ரம் த இன்சிடெண்ட். நான் வாழ்க்கையில் சமாளித்து வாழ்கிறதுக்கு படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியே ஒரு கதை ஆரம்பிப்போம். எந்த ஒரு ரூபாயும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன் எப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டோரியை கொண்டு போவோம். ஓகே, இது ஒன்று. அண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அண்டு ஒரு கொஷினை கேட்டு நாம் எல்லாம் வாழ்க்கையில் வந்து பணம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? முடியும். இதுக்கு நான் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இழுத்து கொண்டு போயிடலாம். இப்படி நிறைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. இப்போ ஒரு டீச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் வந்து பெண் ஆசிரியர்கள் வந்து நம்ம ஊரில் அதிகம். பெண் டீச்சரை வந்து ஏன் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டே வந்து ஆசிரியர் அப்படிங்கிற பணிக்கு பெண்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடியவங்க. அவங்களுக்கு பண்பு, பாசம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும், இரக்க குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அவங்க வந்து பிள்ளைங்களை அப்படி தன்னுடைய பிள்ளைங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் சத்தம் போட மாட்டாங்க, எரிஞ்சு விழ மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் அப்படி இழுத்திருக்காங்க. இது ஒரு டயலாக் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஐ கிவன் above you can add a bit of description to the plant. மேலே கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு நீ கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணு. ஒரு 4 வார்த்தையிலேயே நம்ம ஒரு பேராகிராஃபை முடிச்சிட முடியும். பட் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அதிகம் வேணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விளக்கணும். அந்த டீச்சர் இப்படிப்பட்டவங்க, பெண்மை அப்படிங்கிறது இப்படிப்பட்டது, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, கரெக்ட். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் த கிளாஸ் ரூம் இந்த எஸ்ஏ அபோவ். அதில் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை புகுத்தி அதையும் பற்றி பேசி இந்த எஸ்ஏ எழுது. இன்னும் பெருசாக போகும். ஸோ எந்த இடத்துல வேணால் ஏற்றம் இறக்கி ஒரு பேராகிராஃபை 10 பேஜுக்கும் எழுத முடியும், 5 பேஜுக்கும் எழுத முடியும், ஒரு பேஜ்லேயும் எழுதி முடிச்சிட முடியும். ஓகே, இது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டும். எல்லா டிகிரி படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் 40 பேஜஸ் பேப்பர் கொடுத்தாங்கன்னா 39 பேஜ் வரைக்கும் நம்ம பிள்ளைங்க எழுதும். ஓகே, அண்ட் அதே பசங்களை பாருங்கள் 10 பேஜ் தான் எழுதுவான், ஆனால் ஹீ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஸோ அடுத்தது ரைட்டிங் நரேட்டிவ் எஸ்ஸேஸ் 2. ரெண்டாவது
அதில் ஒரு நரேட்டிவ் எஸ்ஸே பற்றி அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ் டு நவுன், ஆடிங் அட்வர்ப்ஸ் டு வேர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனான ஒரு விஷயம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் ஸ்கிப் இட். அண்ட் டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரிலவெண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் டு த ஃபாலோயிங் வேர்ப்ஸ். அதாவது ஒரு வெர்ப் நம்ம மேலே படித்த விஷயம் தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் நமக்கு ரொம்ப புரியும். வாக் ஸ்லோலி, வாக் ஃபாஸ்ட், வாக் ஹாப்பிலி. இதுக்கு நம்ம பதிலாக நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ கீழே நிறைய கொடுத்துருக்காங்க. சிங் ஃபாஸ்ட்லி, சிங் பியூட்டிஃபுல்லி, சிங் ஹாப்பிலி, சிட் குவைட்லி, சிட் ஹாப்பிலி சொல்லலாமா, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிட் ஸ்லோலி, ரொம்ப அமைதியாக மெதுவாக உட்கார. திங்க் மோர், திங்க் ஃபாஸ்ட் இப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, அட்வர்ப் அப்படிங்கிறது வெர்பை குவாலிஃபை பண்ணக்கூடியது. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடியது. நிறைய எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்த நரேட்டிவ் எஸ்எஸ் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய விஷயங்களை தான் ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. டாஸ்க் 1 பாருங்கள். கோ பேக் டு த சாம்பிள் எஸ்ஏ கிவன் இன் த செஷன் 1. முதல்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு எஸ்ஏ, அந்த எஸ்ஏக்கு போங்க. ஐடென்டிஃபை வாட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த பாஸ்ட் டென்சஸ் ஆர் யூஸ்ட். பாஸ்ட் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே, எப்போ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் கண்டுபிடி. ஓகே, இதை பண்ணி யூ கேன் யூஸ் திஸ் அஸ் அ கைட் டு சூஸ் வாட் ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் டு யூஸ். அதாவது நம்ம இங்கே கீழே இதுக்கு அடுத்த பார்ட் வந்து வெர்பு அண்டு டென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போவோம். காலங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இதையும் படிப்போம். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. டாஸ்க் 2 பாருங்கள். அதே இதை பாரு, டாஸ்க் 1 இருக்கக்கூடிய அதே செஷன் 1 போய் அதே எஸ்ஏ பாரு. பிக் எனி 2 ஆஃப் த சென்டென்சஸ் யூ ஹேட் ஐடென்டிஃபைடு. உனக்கு பிடிச்ச 2 சென்டென்ஸை எடுத்துக்கோ. அது ரெண்டையும் எடுத்து யூ வில் நவ் ரைட் அண்ட் நரேட்டிவ் எஸ்ஏ பேஸ்ட் ஆன் தீஸ். அதை வச்சு ஒரு நரேட்டிவ் எஸ்ஏ எழுது. ஓகே, ஸோ போதும். அதில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் டவுன் அ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் ஈச் தீஸ் இன்சிடென்ட்ஸ். அந்த வேலைகளை கலந்துருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பற்றி முதல்ல எடுத்து எழுது. நீ ஒரு ஷார்ட் எஸ்ஸே தான் எழுதணும். அதுக்குள்ள ஒரு 3 அல்லது 4 ஆட்களோட நிறுத்தி ஒன்றையும் அதில் சேர்த்துக்கணும். ஓகே, ஒன்றையும் அதில் சேர்த்துக்கணும். 4 கேரக்டரை தாண்டி அந்த எஸ்ஐயில் ஆட்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்னொரு வே, இன்சிடெண்ட் 1, பர்சன் 1 என்ன டிஸ்கிரைப் பண்ணுறேன், பர்சன் 2. இப்போ நான் தான் பர்சன் 1, நீங்கள் வந்து பர்சன் 2. நம்ம பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை இதில் சொல்லலாம். ஓகே, அதாவது கதையில் நம்ம இந்த பர்சன், இப்போது இந்த ஆதர் என்ன சொல்கிறாரு, ஆதருடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் சேம் எக்ஸாம்பிள் as follows. And that's a way unit 4 is a very easy one. Okay, and but ஆனால் ரொம்ப வளவளவளான நீளத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்துட வேண்டாம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விதம், நிறைய டைப் ஆஃப் நோட் மேக்கிங் இருக்குது, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம கண்டென்ட் பேஜை பார்க்க போகிறோம். கண்டென்ட் பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே, எஸ், இந்த கண்டென்ட் பேஜ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதுதான் இந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம். நோட் டேக்கிங் பாதி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நரேட்டிவ் ரைட்டிங் பார்த்துருக்கோம். நரேட்டிவ் எஸ்ஏஸ் ஆஃப் 2 or 3 பேராகிராஃப், ஒரு 2-3 பேராகிராஃபை வச்சு எஸ்ஏ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு டாபிக் தரப்பட்டிருக்கும். அந்த டாப்பிக்கை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பெரிய எஸ்ஏயாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.